நடிகர் பிரகாஷ்ராஜ் அவங்களுடைய தாயார் ஸ்வர்ணலதா அவங்க மறைந்த செய்தி எல்லாருக்குமே ரொம்ப வேதனைய கொடுத்திருக்கு. நிறைய பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அவருக்கு ஆறுதல சொல்லிட்டு இருக்காங்க. பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய வீட்டுல சோகம் நிகழ்ந்திருக்கு. அவரோட தாயார் ஸ்வர்ணலதா காலமாயிருக்காங்க. இந்த நிலையில பலரும் அறியாத அவரது போராட்ட வாழ்க்கை மற்றும் காதல் கதை குறித்த தகவல் வெளியாகிருக்கு. பிரபல நடிகர் பிரகாஷ்ராஜ் அவருடைய வீட்டுல அவங்க தாயாருக்கு 86 வயது ஆச்சு. வயது மூப்பு காரணமா தான் உடல்நல குறைவா இருந்திருக்காங்க. திங்கட்கிழமை காலையில தான் பிரகாஷ்ராஜ் அவருடைய இல்லத்துல அவங்க உயிரிழந்திருக்காங்க. அவங்க உடலுக்கு இன்று மாலை தான் இறுதி சடங்குகள் எல்லாம் நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவருடைய தாயாரோட மறைவுக்கு பிரபலங்கள் பலரும் இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவரு கர்நாடகாவை சேர்ந்தவர். அவரோட தாயார் ஸ்வர்ணலதா அவங்களோட வாழ்க்கை சின்ன வயசுல இருந்தே போராட்டம் நிறைஞ்சதா இருந்துச்சு. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவரு பல கஷ்டங்களை அனுபவிச்சாரு. அவரு ஒரு அனாதை மற்றும் கிறிஸ்தவர். சின்ன வயசுல மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க சிகிச்சைக்காக வந்த ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு அந்த பழக்கம் காதலா மாறி 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிரகாஷ்ராஜ் ஒரு தங்கை, தம்பின்னு 3 பிள்ளைகள் இருக்காங்க. பிரகாஷ்ராஜ் அவர் சின்ன வயசுலயே மேடை நாடகங்கள்ல நடிச்சாங்க. பல நாடகங்களை அரங்கேற்றினாரு. வறுமையான குடும்பம்ங்கிறனால பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப கூட முடியாத நிலை இருந்துச்சு. குடும்பத்தை காப்பாத்தவே அவங்க நாடகங்கள்ல நடிச்சாங்களாம். ரொம்பவே கஷ்டப்பட்டாராம். கே பாலச்சந்தர் அவர் தான் சினிமாவுக்கு இவர் பொருத்தமானவர்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்துல சீரியல்ல நடிச்சாரு. டூயட் அப்படிங்கிற தமிழ் படம் வழியா வெள்ளித்திரையில அறிமுகமானாரு. சில காலத்துக்கு அப்புறம் சங்கல்பம் அப்படிங்கிற படம் வழியா தெலுங்கு திரையுலகில நுழைஞ்சாரு. இப்படி பல விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில நடந்திருக்கு. இப்போ ஒரு சிறந்த நடிகரா ஜொலிச்சிட்டு வந்தாலுமே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காரு. 5 தேசிய விருது வாங்கியிருக்காரு, 8 நந்தி விருது வாங்கியிருக்காரு, 8 தமிழ்நாடு மாநில விருது வாங்கியிருக்காரு, 4 சைமா விருது வாங்கியிருக்காரு, 30 ஆண்டுகளுக்கு மேலா சினிமாவில் இருக்காரு, நூற்றுக்கணக்கான படங்கள்ல நடிச்சிருக்காரு, 5 படங்களை இயக்கி இருக்காரு. சமீபத்துல சரஸ்வதி படத்துல தோன்றிய அவரு தற்போது ராஜமௌலி, மகேஷ் பாபு கூட்டணியில உருவாகிற வாரணாசி படத்துல கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரகாஷ்ராஜ் அவரோட இவ்வளவு வளர்ச்சிக்குமே அவங்களோட அம்மா கூட உறுதுணையா இருந்திருக்காங்க. இப்படி இருந்த ஒருத்தவங்க அவரோட வாழ்க்கையில இனி இல்லைங்கிறது அவருக்கு மிகப்பெரிய வேதனையும் சோகத்தையும் கொடுத்திருக்கு. ரொம்பவே உடைஞ்சு போய் கண்ணீரோட உருக்கமா அழுதிருக்காரு. இந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வெளியானதுமே முதல்வர் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவருக்கு தைரியம் சொல்ற மாதிரியும் ஆறுதலான ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாரு. அந்த வகையில ரசிகர்கள் நிறைய பேரும் அவருக்கு ஆறுதலா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.